கோரிக்கை இன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு கொஞ்சம் அப்படி வந்துட்டா அப்படி கொஞ்சம் வந்துட்டா சரியா? இப்படி ஒரு பெரிய விழாவா நடக்கும் அப்படின்னு இப்ப வந்து நான் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு திருவிழாவா நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் குறிப்பா சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் டெப்யூட்டி சிஎம் இந்த ஸ்ட்ரீட்டை வந்து இனாகுரேட் பண்ண டெப்யூட்டி சிஎம் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எஸ்பிபி ரசிகர்கள் சார்பாக அண்ட் காமராஜ் நகர் ஹவுஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவங்களின் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அறிவிப்பு போன வருஷம் வந்திருந்தாலும் கூட துணை முதலமைச்சரே வந்து திறந்து வைப்பார் நீங்க எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நடக்கும். அதான் சொன்னேன், இது ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. ஒரு 5 நாளா வந்து இந்த ரோட ரெடி பண்றது, லைட்டு போடுறது, இதெல்லாமே வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அகைன் வெரி கிரேட்ஃபுல் டு த கவர்மெண்ட். மணிமண்டபம் அப்பாவுக்கு மணிமண்டபம் கட்டுவது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் கேட்டோம். நீங்க கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னா முதலமைச்சர் பரிசீலிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய பெருந்தன்மை. டெஃபினட்டா அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் டெஃபினட்டா அப்ளிகேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி டெப்யூட்டி சொல்லியிருக்காரு. சந்தோஷம். தனிப்பட்ட முறை நீங்க மணிமண்டபம் கட்டினாலும் கூட அதற்கு உதவி தேவைப்பட்டாலும் கூட நம்ம வந்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் எஸ்பிபி சார் கிட்ட பேசி நான் முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த நான் கேட்காத கோரிக்கை வந்து நீங்களா வந்து டெப்யூட்டி சிஎம் கேட்டதுக்கு உங்களை எல்லாருக்குமே நன்றி. இனி பாப்போம், இனி வர்ற காலத்துல வந்து டைம் கரெக்டா இருக்கும்போது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தப்போ எல்லாமே செட் ஆகிற டைம்ல நான் போய் கேட்டா கேட்கல. உங்களுக்காக நான் கேட்கறேன் கண்டிப்பா. சார் எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. நான் அப்பா வாழும்போது முகவரியா இருந்த இந்த தெரு இப்ப அப்பாவே முகவரியா இருக்கிற இந்த தெருக்கு இனி வரும் தபால்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அப்பாவோட பேர்ல வரும். அந்த தருணம் எப்படி? ஆக்சுவலா என் ஃப்ரெண்டே ஒருத்தர் சொன்னார், இப்போ வந்து நான் ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா கூட அட்ரஸ் எல்லாம் மாத்தணுமாடா நான் இப்போ அப்படின்லாம் அந்த கேட்டாரு. அது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆனா வந்து இது ஒரு யாருக்குமே ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம சுமூகமா நடக்கணும் அப்படிங்கறதா. பேரை மாத்திரம் கேட்டோம், கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அந்த இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அட்ரஸை மாத்தணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. இது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. கவர்மெண்ட்டுக்கு நன்றி. அண்ட் இனி வந்து நான் மொத்தம் இந்த நெய்பர்ஹுட் எல்லாருக்கும் போயிட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது ஆக்சுவலா வந்து நான் பண்றப்போ அவங்களுக்கு சொல்லாம தான் பண்றேன். நான் இது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கையெடுத்து அது நடக்காம போச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். பட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தகவல் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் இங்க கூடியிருக்காங்க. டெப்யூட்டி சிஎம் வந்து மீட் பண்ணிருக்காங்க. அவரும் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா பிரஸ் நிறைய மக்கள் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாரு. நாங்க வந்து ஆக்சுவலா உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் அவர் பிஸி ஸ்கெட்யூல், அது எதிர்பார்க்கறது தப்பு. பட் வீட்டுக்குள்ள வந்தாரு, அப்பா போட்டோக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதுவே பெரிய விஷயம் தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.